ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, வயிற்றில் வளரும் குழந்தை ஆண் குழந்தையா, பெண் குழந்தையான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். இப்ப வயிற்றில் வளரும் குழந்தை ஆண் குழந்தை தானா, ஒரு சில அறிகுறிகள் நம்மளுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிரும். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இது வந்து 100% வந்து ப்ரூவ் பண்ணப்படல. நம்மளோட முன்னோர்கள் வந்து இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அத பத்தி தான் இந்த இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆண் குழந்தையா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தையோட இதய துடிப்பு. குழந்தையோட இதய துடிப்பு பார்த்தோம்னா, 150க்கு மேல. அதாவது முதல் 3 மாதத்துல 155 இருக்குது. 2வது 2வது அடுத்த ஸ்கேன்ல நீங்க பார்க்கும் பொழுது 156, 157 இப்படியே அதிகமாகிக்கிட்டே உங்களுக்கு போகுதுன்னா, உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து பெண் குழந்தையா இருக்கலாம். இல்ல குழந்தையோட இதய துடிப்பு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது 160 இருந்தது. அதுக்கடுத்து 154 இருந்தது. அதுக்கடுத்து 147 இருந்தது. அதுக்கடுத்து 155 திரும்ப 136 இந்த மாதிரி குறைஞ்சு கொண்டே வந்ததுன்னா, உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். இது வந்து நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ட வச்சு நம்ம பார்க்குறது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட யூரின் சாம்பிள் ரொம்ப அடர்ந்த மஞ்சள் நிறத்தில இருக்குது. அப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். இல்ல நார்மலா லைட்டா வெள்ள கலர்ல தான் இருக்குதுன்னா, உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து பெண் குழந்தையா இருக்கலாம். அதே மாதிரி முகம் வந்து ரொம்ப பளபளன்னு இருக்கும். முடியும் நல்லா வளர்ச்சி அடையும். அப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். ஏன்னா, நெறைய பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில முகப்பற்கள் நெறையா ஒரு சிலருக்குலாம் முகத்துல அதிகமான பருக்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அ ஸ்கின்னே அவங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்கும். அப்படி இல்லாம ஒரு சிலர் ரொம்ப பிரைட்டா இருப்பாங்க. ரொம்ப அந்த பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப அழகா இருப்பாங்க. முடியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்படியெல்லாம் இருந்ததுன்னா, உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு உள்ளங்கையும், உள்ளங்காலும் வந்து வேர்க்கும். ரொம்ப ஈரப்பதத்தோடயே இருக்கும். அப்படி இருந்தா கூட உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு சில கர்ப்பிணிகளுக்கு கர்ப்ப காலத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அந்த இனிப்பு, அ அந்த புளிப்பு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவங்க நல்லா வந்து காரமா சாப்பிடுற ஆட்களா இருப்பாங்க. ஆனா, இந்த டைம்ல மட்டும் நல்லா ஸ்வீட்டா சாப்பிடணும், நல்லா புளிப்பா சாப்பிடணும். அப்படி இருந்தா கூட உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல நெறைய பெண்களுக்கு அ ஆன்டீரியர், போஸ்டீரியர்ன்னு 2 பொசிஷன் இருக்கும். போஸ்டீரியர் இருந்ததுன்னா ஆண் குழந்தை பிறக்கலாம். அ ஆன்டீரியர் இருந்ததுன்னா பெண் குழந்தை பிறக்கலாம்னு சொல்றாங்க. அ அதிகமான பெண்களுக்கு போஸ்டீரியர் இருந்ததுன்னா ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு, இதுவும் 100% உண்மை கிடையாது. அ இது நம்மளோட முன்னோர்கள் வந்து இத சொல்லியிருக்காங்க. அத தான் நம்மளும் ஃபாலோ பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட வயிற்று பகுதி. நம்மளோட வயிற்று பகுதி ஒரு சிலருக்கு நல்லா கீழ இறங்காம, ஆனா முன் முன் பகுதியில வந்து நல்லா ரொம்ப பெருசாகும். ஆனா ரொம்ப கீழ இறங்காது. ஒரு ஓரளவு தான் கீழ இறங்கும். அப்படி இருந்தா கூட உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். ஆ பெண் குழந்தையா இருந்ததுன்னா, வயிற்று பகுதி ரொம்ப கீழ இறங்கியிருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்ததுன்னா, பெண் குழந்தையா இருக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில கர்ப்பிணிகளுக்கு அதிகமான அம் வாமிட் வந்து ரொம்ப அதிகம் இருக்கும். அப்படி இருந்தா கூட அ அவங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ரொம்ப தலை சுத்தல், ரொம்ப மயக்கம், அதிகமான அ வாந்தி இந்த மாதிரி இருக்கும் பொழுது கூட அவங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். நெறைய பெண்களுக்கு இப்போ முதல் குழந்தைக்கு வந்து எந்த சிம்ப்டம்ஸும் இல்ல. ஆனா, அதுக்கு வந்து பிறக்க போகும் குழந்தை வந்து பெண் குழந்தையா இருந்ததுன்னா, 2வது குழந்தைக்கு அதிகமான தலை சுத்தல், மயக்கம் இந்த 2 குழந்தைய வச்சே ஈஸியா டிஃபரன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தை தான், பெண் குழந்தை தான்னு சொல்லிட்டு ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத வச்சு உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா, பெண் குழந்தையான்னு சொல்லிட்டு அ நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சுட்டு உங்களுக்கு பிறந்த பிறகு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா அத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.